கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை ஒருத்தர் பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதர். அந்த பவுல் சவுலா இருந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளை அதிகமாக சங்கடப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிற காரியத்தையும் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளையும் சபைகளையும் மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் மத்தியான நேரத்தில் சந்தித்து அவரை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அழைத்த அப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன் மிகப்பெரிய அசைவுக்கு அன்றைய நாட்களில் மிகப்பெரிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த காலங்களுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் காலகட்டத்தில் மிகவும் ஒரு மிகப்பெரிய அசைவை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தின ஒரு உத்தமமான மனிதர். அவரை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த பவுலை குறித்து அநேக சபைகளை கர்த்தர் உருவாக்குனது மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறை ஊழியர்களையும் தீமோத்தேயு, தீத்து, எப்படி பிலமோன், இப்படி இருக்கிற அநேக யங்ஸ்டர்ஸ், அநேக இளம் வாலிபர்களையும் ஊக்கப்படுத்தி சபைகளை ஸ்தாபித்து, அப்படிப்பட்ட இளம் ஊழியர்களுக்கு அந்த சபைகளை கொடுத்து அநேக சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதனாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் இவர்கள் மூலியமாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்போ இவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், ஊழியங்களை உருவாக்கினவர், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பினவர், ரோம சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாய் ஒரு சிம்ம சொப்பனமாய் விளங்கின இந்த பவுல் சொல்ற வார்த்தை என்ன என்று கேட்டால், அவர் சொல்லுகிறார் அந்த 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு முள், ஒரு பலவீனமான ஒரு காரியம் எனக்குள்ளாக ஏற்பட்டிருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த முள் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியக்காரனாய் இருந்த அந்த பவுல் சொல்லுகிறார், சாத்தான் என்னை குட்டுகிற பிரகாரமாக என்னுடைய சரீரத்தில், என்னுடைய மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் ஒரு புறம் கர்த்தர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார், இன்னொரு புறம் இந்த முள் நிமித்தம் என் சரீரம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. எதுங்க? அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு
நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர்ட்ட போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, அநேக சபைகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன், அநேக இளம் ஊழியர்களை உருவாக்கிட்டு இருக்கிறேன், ஐயருக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்க என்னை கொண்டு செஞ்சிட்டு இருக்கிறீரு. ஆனா என் சரீரத்துல எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தான் என் தலையில குற்ற மாதிரியே எனக்கு என்ன செய்யுது, தூதனா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனா நான் இப்போ என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு எப்படி ஆகில் என்ன செய்யுங்க, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறதாக இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த முள்ளெல்லாம் உன்னுடைய சரீரத்தில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, மாறாக நான் ஒன்று செய்கிறேன், என் கிருபையை உனக்கு நான் தருகிறேன், என் கிருபை உனக்கு போதும், my grace is sufficient, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லே சொல்லாமா? தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனம் என்ன என்பது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற உறவுகளுக்குள் இருக்கிற, ஒருவேளை அவர்களுக்கு தன் மனைவியினுடைய பலவீனம் என்ன, தன்னுடைய கணவனுடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்திருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பலவீனங்களையும் ஒருவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ நீங்க மனுஷன் அப்படினாலே ஏதாவது ஒரு பலவீனம் அவனை பிடித்திருக்கிறதே நாம் பார்க்க முடியும். அது மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் ஏதோ ஒரு பலவீனம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதை வேதம் இங்கே சுட்டி காட்டுகிறது. அதனாலதான் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 26, 27 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்ல வராரு, இங்க சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாம் ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களாய் இருந்தாலும், நமக்குள்ளா இருக்கிற பலவீனத்தின் மத்தியில் நாம் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் நம்மை இணைத்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்தை பாராமல் என் அழைப்பை நீங்கள் பாருங்கள், நான் அழைத்த அழைப்பை கவனித்து பாருங்கள். மாமிசத்தின்படி அநேகர் ஞானிகள் இல்லை, மாமிசத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லை, இந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனம் என்றால் 2 வகையான பலவீனம் இருக்கிறது. ஒன்று மாமிசத்திற்கு ஏற்ற பலவீனம், அதுதான் நோய். இடுப்பு வலிக்குதுங்க பாஸ்டர், என்ன செய்யுதுங்க, அது என்னன்னு தெரியலங்க, நடந்தாவே சரீரம் கூட கூட வருது, ஹல்லேலூயா, கண்ணை மூடுனா எனக்கு தூக்கம் வருது, இந்த மாதிரி இருக்கிற பலவீனம். என்னங்க, எனக்கு இருதயம் லப்னு துடிச்சுட்டே இருக்குதுங்க பாஸ்டர், ஹல்லேலூயா, அது துடிக்கலினா நம்ம செத்து போயிருவோங்கிறதே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது. என்னமோ தெரியல, இருதயம் ரொம்ப அதிகமா அது துடிக்குது. துடிக்கலினா தான் பிரச்சனை, நம்ம இருதயம் என்ன செய்யுது, துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சில நேரத்தில் தலை எனக்கு என்ன செய்யுது, ஒரு பக்கமா எனக்கு என்ன செய்யுதுங்க, தலை வலிக்குது. என்னன்னே தெரியலீங்க, தலை மட்டும் இருக்கிற தலையில பாதி தலை வலிக்குது, பாதி தலை எனக்கு வலிக்கல. ஆச்சரியமா இருக்கிறது. ஒற்றை தலைவலி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சளி, சிலருக்கு சில பலவீனம், சில வியாதி. இது எப்படிப்பட்ட பலவீனம் என்றால் இது மாமிசத்திற்கு ஏதுவான பலவீனம். இந்த பலவீனம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. இன்னொரு பலவீனம் ஆவிக்கேற்ற ஒரு பலவீனம். ஆவிக்கேற்ற பலவீனம்னா உள்ளான மனுஷனிடத்தில் காணப்படுகிற இந்த பலவீனம். அப்ப பவுலுக்குள்ள இருந்த பலவீனம் எந்த பலவீனம், என்ன பலவீனங்க, மாமிசத்திற்குரிய பலவீனம். அவன் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
அதனால என்னால ஃப்ரீயா ஊழியம் பண்ண முடியல. ஆனா நான் செய்யற ஊழியத்தை நீர் அங்கீகரிக்கிறீரு, நான் பண்ற ஜெபத்தை நீர் அங்கீகரிக்கிறீரு, அசாதாரணமான காரியங்களை என்னை கொண்டு நீ செய்யறீரு, எல்லாம் உண்மைதான். ஆனா ஏன் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்ப இரண்டாவது ஒரு பலவீனம் என்னன்னா, உள்ளான மனுஷனிடத்தில் இருக்கிறதான பலவீனம். இதற்கு பேர் தான் ஆவிக்குரிய பலவீனம். என்ன பலவீனங்க? ஆவிக்குரிய. 3 வருஷம் வரைக்கும் இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடயே தான் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து ஹல்லேலூயா, அதாவது யோவான் சுவிசேஷம் 24வது அதிகாரம் வரைக்கும் இவர் கூடயே தான் இருக்கிறார். 3 வருஷமும் இவர் கூடயே இருக்கிறார். கர்த்தர் இவரை கடல் மீது நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருந்தவனாய் இருந்தாலும் அந்த கடல் மீது நடக்க பண்ணின கர்த்தர் அற்புதங்களை பார்த்த இந்த பேதுரு, சீஷர்கள் மத்தியிலேயே பிரதான சீஷனாக எண்ணப்பட்ட இந்த பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் 2 முறை கிட்டத்தட்ட 40 நாள் அளவும் உயிரோடு இருக்கிறதை அவர் காண்பித்த பிறகும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மீண்டும் தோத்திரம் தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு எங்க போகிறாருங்க? மீன் பிடிக்க போகிறார். இனி எனக்கு இயேசு இல்லை என்பதாக அவர் நினைத்துக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறார். இது எப்படிப்பட்ட பலவீனம்? உள்ளான மனுஷன் பலன் இல்லாமல் போனதினால் வந்த பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். சவுலை குறித்து பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சரீரத்திற்கேற்ற பலவீனம் உள்ளவனாயிருந்தான். இந்த பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஆவிக்கேற்ற ஒரு பலவீனம் உடையவனாய் இருக்கிறான். 2 பேத்துக்குள்ளேயும் பலவீனம் இருக்கிறது. 2 பேருமே சாதாரண ஆளு இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க சோதரம் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு பிறகு வாசிக்கிற அத்தனை நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு அநேக சபைகள் ஸ்திரப்படுகிறது. இந்த பேதுரு லேசப்பட்ட ஆள் கிடையாது. 3 வருஷம் வரைக்கும் இயேசுவோடு இருந்த பொழுது அவர் கல்வாரி சிலுவையில மரிக்க போவதற்கு முன்பாக 2-3 பேரை கூட்டிட்டு ஜெபம் பண்ண போகும் பொழுது கூட ஹல்லேலூயா, இயேசுசாமி பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிற ஒரு கிருபையை இந்த பேதுருவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, இயேசு ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை அந்த நாட்களில் ஆண்டவர் அருமையான பேதுருக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் உள்ளான மனுஷனில் இவருக்குள்ள ஒரு பலவீனம். இந்த 2 பேரும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக தேவன் அவர்களை குறித்து வைத்திருந்த திட்டத்தையோ தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த ஓட்டத்தையோ அவர் ஒரு நாளும் முறித்துக் கொள்ளவில்லை. ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை இவர்கள் 2 பேருமே அன்குவாலிஃபைடா இருக்கிறாங்களே, நான் நினைச்ச மாதிரி பவுலும் இல்ல, நான் நினைச்ச மாதிரி பேதுருவும் இல்ல, அதனால அவர்கள் அன்குவாலிஃபைடா இருக்கிறார்கள், மாறாக அவர்கள் தகுதியற்றவர்களா இருக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலையும் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் அவர் புறக்கணிக்கவில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட பலவீனமாய் இருக்கிற இவர்களை ஆண்டவர் அசாதாரணமான ஊழியங்களை செய்ய கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்பட்டு போனவர்களாய் நாம் இருக்கிறோம். பலவீனப்பட்டு போய் இருக்கிறோம் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல. குடும்ப வாழ்க்கையில் சில பலவீனம் அல்லது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில பலவீனங்கள் அல்லது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிறதான நம்மளால நல்லபடியா வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிற சில பலவீனம், மாறாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பலவீனங்களையும் ஆண்டவர் ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்தாலும் இங்கே இருந்து கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் உன்னை அழைத்த அழைப்பை கவனித்து பார்த்து நான் உனக்கு நியமித்த ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓடுவாயானால் உனக்கு இருக்கிற பலவீனம் பலனாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டுங்க? பலன் உண்டு. இன்றைக்கும் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் இது கடைசி காலம். ஏன் இது கடைசி காலம்?
யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈரான் என்கிற பெயர் நம்மளுடைய வேதாகமத்தில் எப்படிப்பட்ட பெயராக இருந்தது, அந்த ஒரு ஈரான் நாட்டில் என்னென்ன மக்கள் நம்மளுடைய வேதாகமத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட நம்முடைய முடிவுக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். தேசங்களுக்குள்ளாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கடைசி கால சபைகளுக்குள்ளாய் அழைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம் எல்லா விதத்திலும் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லா விதத்திலும் பலவீனம். மாமிசத்துல பலவீனம், ஆவியில பலனம், ஹல்லேலூயா, ஆவியில பலவீனம், சபைக்கு வருவதில் பலவீனம், கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல பலவீனம், ஹல்லேலூயா, 1008 பலவீனத்தோடு நீங்களும் நானும், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் புதுசா வர்றவங்களுக்கு ஒருவேளை சத்தியம் என்னன்னு தெரியல, அவங்க அடிக்கடி பலவீனப்படுறாங்க அப்படின்னா அது நியாயமான ஒன்று, ஏற்றுக்கொள்ளலாம். 5 வருஷம் ஆயிருச்சு, 10 வருஷம் ஆயிருச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகத்துல நிரம்பியாச்சு, ஆவியில நிரம்பியாச்சு, ஹல்லேலூயா, அந்நிய பாஷையை பேசியாச்சு, எல்லாம் பேசியும் இன்னமும் நாம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான். ஹல்லேலூயா. அப்படி சபை, இந்த கடைசி கால சபை எல்லா விதத்திலும் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. சரி, இப்படி பலவீனப்பட்டு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு புதுசா வெளியிருக்கிற ஆட்களை கொண்டு வந்து உருவாக்கி அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா அவர் என்ன செய்ய மாட்டார். அப்படி கட்டுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. மனுஷனா இருந்தா எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான், இவனை எப்படியாவது என்ன செய்யணும், பழி வாங்கிய ஆகணும்னால இவனை தள்ளி விடுவதில் மனிதர்கள் குறிக்கோளோடாக இருப்பார்கள். என் ஆவி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர். என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? என் ஆவி என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்து போக மாட்டேங்குது. அந்த ஆவி என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. ஏசாமி இருந்த காலங்கள் வரைக்கும் பாவிகளோடு ஒரு பெரிய எத்தனையோ விதமான உபத்திரவப்பட்ட ஜனங்கள், விபச்சாரம் பண்ணப்பட்ட ஸ்திரீ, பாவியான மனுஷன், படுத்து கிடந்த மனுஷன், செத்து போன மனுஷனோட தான் தன் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். வாழ்ந்த 3 வருஷமும் கலிலேயாவிலே ஊழியம் செய்தார். அந்த கலிலேயா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்தீடாக்கப்பட்ட ஜனம். அந்த கலிலேயாவுக்குள்ள இருந்த ஜனங்கள் சாபமாய் இருந்த ஜனங்களா இருந்தார்கள். 400 விதவை கலிலேயாவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க மீன் பிடிக்கிறான், மீன் என்ன செய்யல, அந்த கலிலேயா கடற்கரையில மீன் கிடைக்கல. எந்த வேலை செய்தாலும் தொட்டது தொலங்கல. அவன் செஞ்ச வேலை அத்தனையும் நஷ்டம். நோய்வாய்ப்பட்டு ஜனங்கள் கிடக்கிறாங்க. இளம் வயதிலேயே சோதரம் தன்னுடைய கணவனார் மரித்து போகிறார்கள், பிள்ளைகளும் மரித்து போகிற இப்படிப்பட்ட சாபத்தீடாய் இருந்த இடங்களில் தான் ஏசாமி சுத்தி சுத்தி அவர்களோடு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த ஆவிகளோட சேர்றதுக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ம ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றவங்களுக்கு ஆவி என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, ஒத்து போக மாட்டேங்குது. இது என்னன்னு தெரியல பிரதர், அவங்களோட சேர்றதுக்கு என் ஆவியே ஒத்து வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒத்தே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவங்களோட பேசினாலே எனக்குள்ள என்ன வருது, கலக்கம் வருது. என் ஆவிக்குள்ள ஒரே பலவீனம். இப்படிப்பட்ட ஆவி அது எந்த ஆவி என்று என்னை கேட்டீங்கன்னா அது பலவீனத்தின் ஆவி. நான் பரிசுத்தவானோட தான் சேருவேன்னா, ஹல்லேலூயா, நீங்க பரிசுத்தவான்களோடு சேருவதற்கு ஒரே ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏசாமி போறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை எனக்கு இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஆட்களோடு பழக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். இந்த பூமியில நீ ஆசீர்வதிச்சினா அவன் ஆசீர்வாதமா இருப்பான், நீ சபிச்சினா என்ன செய்வான், அவன் சபிக்கப்படுவான். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் கனப்படுத்துவேன் என்று ஊழியக்காரனுக்கு இந்த வேதாகமத்தின் மூலியமாய் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சில அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க சொல்லாம சில விஷயங்கள் நடக்காது. உங்களுக்கு இருக்க அந்த பொறுப்பு, அந்த பொறுப்புல உங்களை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டான். அந்த மாதிரி எனக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தவான்களோடு பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது என்ன, சபையில கொஞ்சம் செலவாகும், அதில் என்ன செஞ்சுக்கலாம், சபையை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்டி வாங்கணும், அடக்க ஆராதனை செய்யணும், அப்புறம் 40வது நாள் ஆறுதல் கூட்டத்தை நடத்தணும். ஆறுதல் கூட்டத்துக்கு என்ன செய்யணும், சாப்பாடு போடணும். சில ஒரு 10,000 ரூபாய் செலவு இருக்குது. பரிசுத்தவான்களோடு பழக வேண்டும் என்றால் எங்க தான் போய் பழகணுங்க,
பரலோகத்துல தான் பரிசுத்தவான்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற நாம், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் தேவ மகிமை அற்று போய் இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களை விட்டு போக கர்த்தருக்கு மனசு இல்ல. அப்ப யாரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார்? இப்படிப்பட்ட பலவீனமாய் இருக்கிற நம்மை பலப்படுத்தும்படியாக அவருடைய பலனை கர்த்தர் நம் மீது ஊற்றுகிறார். அப்போ அவருடைய பலன் நமக்குள் வரும் பொழுது இந்த பலவீனமான இந்த பாண்டம் அது பலப்படுகிற பாண்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஒருவனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இங்க ஒண்ணுமே இல்ல. ஏன் மேன்மை பாராட்ட முடியாதுன்னா, நீ பலவீனமாய் இருந்த நேரத்திலேயே நான் உன்னை தேடி வந்தேன். நீ ஒன்றுமில்லாத காலத்திலேயே நான் உன்னை தேடி வந்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை எனக்கு சொந்த ஜனமாக என்ன செஞ்சேன்? நான் ஏற்படுத்தி கொண்டு வந்தேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட எழுப்புதலின் கடைசி காலத்தில் விழித்திருக்க வேண்டிய சபை இன்றைக்கு எல்லா விதத்திலும் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. ஆமேன் சொல்றது கூட பாருங்க பலவீனமா தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமேன் சொல்லல அப்படின்னா கூட அது ஒரு வகையான பலவீனம் தான். பாஸ்டர் பார்த்தோன்னே சோத்திரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா கூட அது ஒரு பலவீனம் தான். பாஸ்டுக்கு தான் சோத்திரம் சொல்லணும், பாஸ்டர் அம்மாவுக்கு சோத்திரம் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சாலே அது ஒரு வகையான ஆமா பலவீனம். ஏன் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருவர் கனம் பண்ணுவதற்கு நம்முடைய மனசு தயங்கினாலே அது ஒரு பலவீனம். என்னால பொய் சொல்றதை நிறுத்தவே முடியல பாஸ்டர், ஒரு பலவீனம் தான். ஹல்லேலூயா. பொய் சொல்லாம வீட்டுல வாழ முடியலையே பாஸ்டர், நான் நல்லா தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் வீட்டுக்கு வந்த உடனே என்னை கேட்கிற கேள்வி என்னை பொய் சொல்ல மாதிரியே தான் வைக்குது. நான் ஒருவேளை உண்மையை சொன்னா வீட்டுக்குள்ள என்னால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. 5 மணிக்கு தான் வேலையை விட்டாங்க, 6:30 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கறாப்புல. ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வரலான்னு பார்த்தேன், பேசிட்டு தான் வந்தேன். ஆனா அதை சொன்னா வீட்டுல பிரச்சனை ஆயிரும். இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, சில கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருந்ததுனால 5:30 மணிக்கு விட வேண்டியது 6 மணிக்கு தான் விட்டாங்க. அதன் பிறகு வண்டி எடுத்துட்டு ஸ்பீடா வந்துட்டேன்னு சொன்னாதான் என்னால வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழ முடியுது. அப்படிங்கிற சில தார்மீகமான பொய். என்ன பொய்ங்க? பொய் தான். அந்த பொய்யிலேயே சில தார்மீகமான பொய் பேசினா தான் வாழ முடியுது. இது ஒரு வகையான பலவீனம் தான். ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், ஜெபிக்க உட்கார்ந்தாலும் எனக்கு என்ன வருது? கொட்டாய் வருது. தூக்காம இருந்து செல்போனை பார்த்தா 2 மணி வரைக்கும் பாக்குற வெடிகாலம். ஆனா ஜெபம் பண்ணலான்னு முட்டி போட்டா 5 நிமிஷத்துலயே வாய் என்ன செய்யுதுங்க? 2 முறை 3 முறை வாய் எனக்கு திறந்து மூடுது. இது ஒரு வகையான பலவீனம். ஹல்லேலூயா. தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு நினைச்சு இந்த செல்போன் எடுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் வேத புஸ்தகத்தை திறந்தா கண்ணுக்குள்ள எங்கிருந்து இப்படி மயக்க வருதுன்னே தெரியல, கண்ணு அப்படி என்ன செய்யுது? சொக்குன்னு சொக்குது. இது ஒரு வகையான பலவீனம். ஹல்லேலூயா. இது ஒரு வகையான முழங்கால் போட்டு என்னால ஜெபம் பண்ண முடியல, முழங்கால் வலி வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்ன வந்துருச்சு? முழங்கால் வலி வந்ததனால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, முழங்கால் படியிட்டே ஜெபம் பண்ண முடியாதனால வந்த வலி தான் முழங்கால் வலி. ஹல்லேலூயா. ஒரு 60 வயசு ஆயிருச்சு, 65 வயசு ஆயிருச்சுன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. 20 வயசு தான் ஆச்சு. எத்தனை வயசுங்க? 20 வயசு ஆச்சு, 40 வயசு, இன்னமும் 45 வயசு 50 வயசு ஆகி நான் வாலிப பையன் தான், வாலிப பெண் தான், நீங்க பண்ணிட்டு இருக்கிற சேட்டைகள்ல ஜெபம் பண்ண முடியல உங்களால. இல்ல உங்களுக்கு வயசு ஆயிருச்சுன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யறீங்க? என் மேல கோபப்படுறீங்க. இல்ல பாஸ்டர், இன்னும் ஸ்டில் ஐ எம் யங் அப்படிங்கிறீங்க. அப்ப எங்க கிங்கா எல்லாம் இருக்கணும், முழங்கால் படிட்டு என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல. இது ஒரு வகையான பலவீனம். காதல் ஆவி சபையை சுத்துது, என்ன செய்யுதுங்க? சுத்து. இது ஒரு வகையான பலவீனம் தான். ஹல்லேலூயா. அங்க பாஞ்சு இங்க பாஞ்சு அம்பு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் வந்து அப்புறம் நேரா இருதயத்திலே விடுற பாஸ்டர் பலவீனம். ஹல்லேலூயா. இது ஒரு வகையான பலவீனம். பண ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்குது, பலவீனம். ஹல்லேலூயா. பெருமை பேசுறது என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது பாஸ்டர். என்ன செய்யறதுனே தெரியல. என்னை பத்தி யாராவது 2 பேர் பேசினா தான் எனக்கு எப்படி இருக்குது? குழுன்னு இருக்குது. இது ஒரு வகையான பலவீனம். இந்த பலவீனம் எல்லாம் என்ன பலவீனம் கேட்டீங்கன்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். இன்னும் எத்தனையோ பலவீனம் சொல்லிட்டே போலாம். கேட்டா நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், கேட்டா எனக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. இதையும் கேட்டா நான் அழைக்கப்பட்டவன்னு நம்மளே நாம என்ன செஞ்சுக்கிறோம்? பெருமை பேசிக்கிறமே ஒழிய நமக்குள் பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் 1008 பலவீனங்கள் குப்பை மாறி நமக்கு இருந்தாலும் நம்மை கொண்டுதான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என் தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கோம். ஹல்லேலூயா. நாம் பலவீனமான பாண்டம் தான், ஆனா பலவீனமான என்னை கர்த்தர் தேடி வந்தார்.
எனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை பார்க்காமல் அவர் என்னை அழைத்தபடியினால் இனி கிறிஸ்துவுக்குள் நான் பலப்பட்டு இருக்கிறேன். இனி நான் சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறது போல நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் யாரை மேன்மை பாராட்டுவேன்? அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டினவர்கள் சிலர் முறிந்து விழுந்து போய் இருக்கிறார்கள். நானோ அவருடைய இரக்கத்தால் அவருடைய கிருபையினால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் சபைகளை குறித்து கர்த்தருடைய பார்வை என்ன? எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனா அடுத்த வாரத்தில் கட்டாயம் கண்டினியூ பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். நம்ம சபையை குறித்து கர்த்தருடைய பார்வை என்ன என்று நீங்கள் பார்த்தால், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 23, 22 வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவர்களை பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த பொழுது அந்த சபை மக்களுக்கு கர்த்தர் காண்டாமிருகத்திற்கொத்த பலனை கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகம் பார்த்திருக்கிறீங்களா? காண்டாமிருகத்தை பார்த்திருக்கிறீங்களா? எங்க பார்த்திருக்கிறீங்க? டிவியில பார்த்திருக்கிறீங்க. எங்க நேரா பார்த்திருக்கிறீங்களா? பாத்துறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்பதை போய் நீங்க கூகுள் என்ன செய்யுங்க, போட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த சபைகளுக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்று கேட்டால், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் அங்கே கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் அங்கே அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் கைகால் என்ன செய்யுது, ஆடி போயிருது. அதை லைட்டா குங்குமம் வச்சுட்டானா அவுட், ஆல் அவுட். அவன் ஜெப வாழ்க்கை முடிஞ்சுது, அவனுடைய அழைப்பு முடிஞ்சுது, அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் முடிஞ்சுது, எல்லாமே ஆல் அவுட் ஆகி போய் 2-3 நாள் பித்து பிடிச்ச ஒரு நாட்டை சுத்தி திரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கடைசி கால விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டு சபைகளில் அங்க இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் அங்க இல்லை. எந்த மந்திரவாதமும் சபையை மேற்கொள்ளவில்லை. எந்த ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவர்கள் சாதித்ததாக வரலாறும் இல்லை. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுடைய கைகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர்கள் போட்டிருந்த செருப்பு என்ன செய்யல, தேஞ்சு போகல. போட்டிருந்த சட்டை கசங்கல, கிளியில. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு கால சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதற்கெடுத்தாலும் நமக்கு என்ன இல்லைங்கிறோம், பலன் இல்லை என்று சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கால விசுவாச சபை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு சபையா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய நிறைவான பலன் அங்க புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு இருந்தபடினால் அது எருசலேம் மட்டுமல்ல, அது யூதேயா, அது சமாரியா, இன்னும் உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் படர்ந்து பாய்கிற ஒரு பெரிய அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் தருகிறார்.
அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகளையும் தாண்டி கடைசி கால சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இன்றைக்கு சபை அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டின் சபை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடு இருந்தது. புதிய ஏற்பாட்டின் சபை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தது. அதனாலதான் பேதுரு, அதனாலதான் நீங்க பிலிப்பு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார், நீ போய் இந்த ரதத்தோட என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோ. ஓடி போய் உடனே ரதத்தோட என்ன செஞ்சுட்டாரு, சேர்ந்துட்டாரு. அந்த புதிய ஏற்பாட்டு சபை ஆவிக்குள்ளாக்கப்பட்ட சபையா இருந்தது. அவருடைய ஜபங்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜபித்த இடம் எல்லாம் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். புதிய ஏற்பாட்டு சபை அப்படி இருந்தா. ஆனா இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபை நான் பாஸ் சொல்றாரு, யாரை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மைத்தான் சொல்லுகிறார், என்னைய சொல்றாரு. நீங்க பார்க்க உங்களுடைய நெஞ்சு மேல கை வச்சுட்டு பாஸ் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பழைய ஏற்பாட்டு சபை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டின் சபை பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தது. இந்த கடைசி கால சபையா இருக்கிற என்ன நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நினைச்சார். அப்படி இல்லாம நான் எப்படி இருக்கிறேன், பலவீனப்பட்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு, இதுல பாதி தண்ணி பாருங்க, இது வரைக்கும் அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு தண்ணியா இருக்குது. இதுல நீங்க நல்ல தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க, என்ன ஆகுங்க, அழுக்காயிரு. ரைட்டு, சரி, அழுக்கான தண்ணி மேல என்ன ஊத்திட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகுங்க, கீழே வடிஞ்சு போகும். சரி, வடிஞ்சு போனா எண்டு என்னதான் ஆகும், தண்ணி நல்ல தண்ணி ஆயிரும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அழுக்கு தண்ணிக்குள்ள நீங்க நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ள அந்த அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், அது கீழே ஊத்தி திரும்ப தண்ணி பியூர் வாட்டரா மாறிடும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கிற பலவீனத்துல கர்த்தர் பலன் கொடுக்க நம்ம மேல அவருடைய பலனை ஊட்டிட்டே இருந்தாருன்னா நம்மளுடைய பலவீனம் எல்லாம் மாறிடும். நம்மளுடைய எல்லா சுகவீனமும் கர்த்தர் நம்மை மாத்திடுவாரு. நமக்குள் இருக்கிற சில காரியத்தை, சில கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் கர்த்தரோடு இருந்தா அதை நம்ம விட்டு கர்த்தர் விலக்கி போட்டு விடுவார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் பலத்துல ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய பலன் உனக்குள் வரும் பொழுது நீ சகலத்தையும் சாதிக்க, நீ உண்மையுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாய் மாறுவதற்கு கர்த்தருடைய பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசி சொன்னாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். ஆனா இன்றைக்கு கடைசி கால சபை என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிற மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனப்படுவதற்கான காரியம் என்ன என்பதை ஒரு 3 காரியத்தையும், தேவன் நமக்கு எதற்கு பலன் தருகிறார் என்கிற ஒரு 3 காரியத்தையும், மணி ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம்னு நினைச்சேன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. இது அடுத்த வாரத்தை என்ன செய்யறேன், அப்பா இந்த மனுஷன் ஏதோ பெருசா இன்னொரு 6 பாயிண்ட் பேசுவா நாட்டுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆனா நீ கடைசி கால சபை என்ன தெரியுமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாமே நான் பண்ணாத எல்லாமே நான் பிரசங்கம் பண்ணி, சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஊழியம் பண்ணி, நான் ஜபம் பண்ணி, நான் ஒரு பண்ணி. இப்போ இந்த கடைசி கால சபை எல்லாமே நான் பண்ணிங்கிறதுனால ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு சபை பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. ஏன் பிரசங்கத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறானா அது ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. கர்த்தருடைய பலன் ஒருத்தன் மீது இறங்கும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமாகி அது 30, 60, 100 பலன் தருகிறது. நான் ஜெபம் பண்ணேன், அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. நாம் பண்ணின்னு நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் அவரு சொல்றாரு, நான் உன்னை சேத்துல இருந்து தான் தூக்கி எடுத்தேன். அல்லேலூயா. சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்த. அப்ப ஆண்டவர் எங்க இருந்தா தூக்கி எடுத்திருக்கிறாரு, அங்க இருந்தா திரும்பவும் நான் பண்ணின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நான் பண்ணி இல்லை. அந்த எல்லைக்கு எப்ப விசுவாசி வராங்களோ அன்னைக்கு கடைசி கால சபையை கர்த்தர் நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் பண்ணினதுனால அல்ல,
நான் பிரசங்கம் பண்ணினதுனால அல்ல, நான் ஜெபம் பண்ணினதுனால அல்ல. ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் ஒருவர் எனக்கு பலனாய் இருந்தார், என்னுடைய சுகவீனத்தில் ஒருவர் சுகமாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தாங்கி இம்மட்டும் நடத்தி வருகிறார். இன்றைக்கும் நான் வலுவாமல் விழுவாமல் நிற்பதற்கு ஏதோ நான் பெரிய சாதித்தவன் அல்ல. என்னோடு இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டு போகிறார், என்னை சத்தியத்திற்குள் நடத்துகிறார். நான் விழுவாதபடிக்கு அவர் என்னை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு போகிறார். இன்றைக்கும் நான் நிற்கிறேன் என்று சொன்னார் என் சுய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய பலன் என்னை இன்றைக்கும் தாங்கி வருகிறது. என்னைக்கு இந்த விஷயத்தை கடைசி கால சபை புரிந்து கொள்ளுகிறதோ அன்றைக்கு சபைக்குள்ள குழப்பமே வராது, பிரச்சனையே வராது. ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணா அடுத்த 2வது நிமிஷத்துல சபை வைராக்கியமா எழும்பி இந்த ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த காரியத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த ஊழியத்தோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்கிற ஆவி எல்லாருக்குள்ளும் எப்போ கிரியை செய்தோ அது வரைக்கும் கடைசி கால சபை பலவீனப்பட்டு போய் தான் இருக்கிறது. இப்படி பலவீனப்பட்டு இருப்பதற்காக ஆண்டவர் நம்மளைய தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தனை கொண்டு வச்சு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு செய்யணுங்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். ஆனா நம்ம பலவீனமா இருக்கிற இந்த பாண்டமா இருக்கிறமே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, நம்மை பலப்படுத்துவதற்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்றைக்கு தேவ பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறார்களோ அன்றைக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனம்? ஏன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் மாமிச பிரகாரமான பலவீனமும் ஆவிக்கேற்ற பலவீனமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது நீங்க அடுத்த வாரம் தவறாம சர்ச்சுக்கு நீங்க வரணும். ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, இனிமேல் வாரமானா தவறாம சர்ச்சுக்கு வருவேன். இங்க